என்னதான் யுஷ்னாந்து வின் பண்ணியிருந்தாலும் பயத்தை காமிச்சிட்டான் பருமா அப்படின்ற மாதிரி சிவம் தூபை ஐயோ அப்பா சாமின் ஆயிச்சாமி தான் அந்த அளவுக்கு இடிச்சு மேஞ்சிட்டாப்புல அடிச்ச அடியில யுஷ்னாந்து போலரை கட்டி கடைங்கிட்டாங்க. அந்த அளவுக்கு கலங்க விட்டாப்புல இந்தியா டாஸ் வின் பண்ணி போலிங் போட்டாங்க. கான்வேவும் டீம் சப்போர்ட்டும் வந்தாங்க. அந்த ரெண்டு பேரும் சரியான ஒரு ஓப்பனிங் பண்ணாங்க. தரமா பேட்டிங் கொஞ்சம் பதியா விக்கெட் உள்ள சரியான பார்ட்னர்ஷிப் போச்சு ரெண்டு பேருக்கு இடையில. கான்வேவும் பார்த்தாப்புல 3 மேட்ச் அடிக்கல, இந்த மேட்ச் அடிச்சு ஆகணும் அப்படின்னு சொல்லி அவர் பங்குக்கு 23 பாலுக்கு 44 ரன்னு, 3 6 4 4 அவர் பங்கு அஸ்டாப்ல இந்த மேட்ச். இன்னொருத்தர் இருக்கார் டீம் சப்போர்ட், அவரு அச்சாரிதான்ப்பா ஃபர்ஸ்ட் சாட்டில இருந்து அச்சாப்புல அழகா கொஞ்சம் ரன் 200 மேல போகும்போது அப்படின்னு தெரிஞ்சிச்சு. 36 பாலுக்கு 62 ரன்னு, 3 6 7 4. அதுக்கப்புறம் கொஞ்சம் 2 பேரும் விக்கெட் விட்டாங்க. அப்புறம் ரச்சிராந்தரா அப்படின்னு வெயிட்டாப்ல பிலிப்ஸ் 24 ரன்னுக்கு அந்த விக்கெட் வந்துச்சு. அப்புறம் மொத்த மாமா 3 மேட்சா கொஞ்சம் ஆடல. இந்த மேட்ச் மொத்த மாமா பாத்தீங்கன்னா அவரு ஒரு பந்துக்கு போட்டு சிந்திட்டாப்புல 18 பாலுக்கு 39, 3 6 2 4. அதனால சிவந்து போய் போய் போல அதனாலதான் மொத்தமா அவுட் ஆகல. விக்கெட்டு குல்தீப் யாதவ் 2, பிஷ்னாய் 1, பும்ரா 1, அத்திப் 2. இந்த இதுல 5 போலர் எடுத்துட்டு போயிருக்காங்க. மொத்தமே 6 பேட்ஸ்மேன் தான் இந்த மேட்ச்ல ஆட வச்சிருக்காங்க. ஏற்கனவே சீரியஸ் பண்ணாச்சு, அதனால சும்மா ஆடப்பா அப்படின்னு ஆட வச்சாங்க பொழுது நியூசிலாந்து 215க்கு 7 விக்கெட்டு. அடுத்து வந்த இந்தியா மேட் ஹென்றி போலிங் போட்டாப்புல பாலு அபிஷேக் சர்மா அங்கிட்டு போட்டாலே அவுட் ஆயிடுறாப்புல. அதே மாதிரி ஐபிஎல் பாத்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு வாட்டி அவுட் ஆயிருக்காரு. அதுல இருந்து எல்லாரும் புஷ்டாங்க பொழுது அதே மாதிரி அவுட்டானாப்புல ஃபர்ஸ்ட் பாலே போயிட்டாப்புல. சரி சஞ்சு சாம்சன் இந்த மேட்ச் அடிப்பாப்புல அப்படின்னு கொஞ்சம் நினைச்சா, நம்ம நினைச்சா அதே மாதிரி கொஞ்சம் அஷ்டு போயிட்டாப்புல. 5 பாலுக்கு 24, ஒரு 6 3 4. சூரியகுமார் யாதவ் 8 ரன்னுக்கு அவுட் ஆயிட்டாரு. அப்புறம் பாண்டியாவும் 2 ரன்னுக்கு அவுட் ஆயிட்டாரு. இங்கிலீஷ் கொஞ்சம் அண்ணாப்புல அவரும் துவ வேண்டும் தான் கொஞ்சம் மேட்ச் வின் பண்றதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கும். இங்கிலீஷுங்கும் சூப்பரா ஆனாரு. 30 பாலுக்கு 39 ரன்னு, 2 6 3 4. அப்புறம் அப்பா கடைசியாதப்பா வந்தாரு விநாயகின்ற மாதிரி ஒட்டு சாத்துன்னு சாத்தி விட்டாப்புல. 3வது பாஸ்டர் 50, 15 பால்ல 50. நல்ல தலைய முறை நின்றுந்தான் நேற்றுக்கு 100 வச்சுப்பான். அந்த அளவு தான் அப்படியே அடிந்தாப்புல. 33 பாலுக்கு 65 ரன்னு, 7 6 3 4. ஷைக் ரெட்டு 282. அத்தீசரானா சேட்டாதான் அடிக்கணுமா, சரி என்ன பண்றது விடுங்க பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அப்படியே புலஸ் தான் டப்னு விக்கெட் வந்துச்சு. 165க்கே நம்ம கதையை முடிந்து விட்டது, ஆல் அவுட்டு. சரி இப்போ 5வது T20 பார்ப்போம். போகல லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. லைக்கும் போட மாட்டீங்க, பண்ணிட்டு போங்க.